பகுதியில நம்ம ஏற்கனவே பல விதமான டிஷ்ஷஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரொம்ப ஹெல்தியான பார்க்கலாம். ஹலோ மேடம். மீனா மேடம், நம்ம வந்து நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ்லாம் ருசியில் சமைச்சிருக்கோம். அண்ட் நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு சாலட் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ சாலட்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான சாலட்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அண்ட் இன்னைக்கு என்ன சாலட் அண்ட் இதுல என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து ஒரு கிரீக் ஸ்பெஷல் பண்ணலாம். ஓகே, அது கிரீக் சாலட் தான் பேரு. ஓ, பேரே கிரீக் சாலட். பேரே கிரீக் சாலட் தான். ஸோ இட் ஹேஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு ஃப்ரூட் அண்ட் எல்லா ஒரு டிஃப்ரெண்ட் குக்கும்பர், வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், கொடமிளகா, ஒரு காம்பினேஷன் ஆஃப். ஓகே, சோ ஒரு டிஃபரண்ட் ஒரு மாதிரி ஃப்ளேவரியா இருக்கும். அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நம்ம அது எப்படி பண்றது காமிக்கிறேன். சோ ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, கிரீக் சாலட் பண்ண போறோம். இது வந்து ஒரு கிரீக் ஸ்பெஷல் சாலட். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எப்பவுமே சாலட்னா ஒண்ணு காய்கறிகள் பயன்படுத்துவோம், இல்ல ஃப்ரூட் சாலட்னா ஃப்ரூட்ஸ் பயன்படுத்துவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனா இருக்கு. தக்காளி பயன்படுத்த போறோம், அதோட வந்து ஆரஞ்சு இருக்கு, அப்புறம் வெங்காயம், வெள்ளரிக்காய், லெட்யூஸ், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனா இருக்கு. ஸோ பார்க்கலாம் இதுல வந்து என்னென்ன காய்கறிகள், என்னென்ன விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு. ஸோ மேம், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு இந்த சாலட்ல? ஓகே, இது கிரீக் சாலட், பேசிக் கிரீக் சாலட்க்கு குக்கும்பர், லெட்யூஸ், கொடமிளகா, தக்காளி, வெங்காயம், ஆரஞ்சு, அப்புறம் இது வந்து ஆரிகானோ, லெமன், அப்புறம் ஆலிவ்ஸ், பார்ஸ்லி, கொஞ்சம் ஃபெட்டா சீஸ், நம்ம பண்ணிருக்கோம் வாட்டர்மெலன் சாலட், சால்ட், பெப்பர், ஆலிவ் ஆயில். சோ இது வந்து ஒரு டோட்டல் கிரீக் வெர்ஷன். ஓகே, இந்த கிரீக் சாலட்ல என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல சீசனிங் கூட பாத்தீங்கன்னா அந்த அதுக்குண்டான சீசனிங் தான், நம்ம ஊர் சீசனிங் கிடையாது. சோ இதுல பாத்தீங்கன்னா கொடமிளகா, லெட்யூஸ், வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், ஆரஞ்சு, குட்டி குட்டி ஆரஞ்சு எடுத்திருக்கோம் நம்ம. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெப்பர், கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தோட சாறு, பிளாக் ஆலிவ்ஸ், அண்ட் அந்த சீசனிங் பாத்தீங்கன்னா பார்ஸ்லே அண்ட் ஆரிகானோ, அப்புறம் ஃபெட்டா சீஸ், இந்த பவுடரியா இருக்குல்ல ஃபெட்டா சீஸ், அண்ட் ஆலிவ் ஆயில் இல்லையா? சோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வினிகரெட், அதாவது சாலட் ட்ரெஸ்ஸிங் ப்ரிப்பேர் பண்ணலாம். யூசுவலா நம்ம கடைக்கு போனா பாட்டில்ஸ்ல விற்கும். ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிட்டா நல்லா ரொம்ப இருக்கும். பேசிக் ட்ரெஸ்ஸிங் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நல்லா எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க, விச் இஸ் குட் ஃபார் சாலட். ஸோ இது வந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். பட் ஆலிவ் ஆயில் கடைசியில் தான் ஆட் பண்ண போறோம், ஜஸ்ட் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆலிவ் ஆயில், அதுவும் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ். ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1.5 teaspoons. Okay. Okay. 1 spoon lemon juice. கொஞ்சம் oregano. கொஞ்சம் parsley. Okay. salt கொஞ்சம். Okay. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு. சோ இப்போ ஆயில் ஊத்திட்டு நம்ம விஸ்க் பண்ண போறோம். ஓகே, சோ இதுல வந்து லெமன் ஜூஸ், ஆரிகானோ, பார்ஸ்லே, சால்ட் அவ்வளவுதான். இது நல்லா எமல்ஷன் மாதிரி உங்களுக்கு வரும், எல்லாம் மிக்ஸ் ஆகி. So dressing is ready நம்மளுக்கு. இதுதான் அவங்க பாட்டில்ல போட்டு you get it actually ஃப்ரெஷ்ஷா. இதுல இஷ்டப்படுறவங்க they can add chili flakes இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்பைசி, கொஞ்சம் காரத்துக்காக chili flakes தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, இது சீட் இருந்தா ரிமூவ் பண்ணிடலாம் குக்கும்பர்ல. இதுல அவ்வளவா இல்லனா ரொம்ப முத்தலா இருந்தா ரிமூவ் பண்ணலாம். ஆமா. சோ நல்லா இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டு எவ்ரி மீல்க்கு முன்னாடி ஒரு சாலட் சாப்பிட்டா நல்லது இல்லையா உங்களுக்கு? ஃபில்ஸ் குவார்ட்டர் ஆஃப் யுவர் ஸ்டமக். ஸோ நம்ம அந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் குறையும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம இதுல வந்து எவ்வளவு குக்கும்பர்? ஒரு பாதி போதுமா? ஒரு பாதி போதும். ஒரு பாதி வெள்ளரிக்காய்,
அண்ட் தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ண போறோம். இதுலயும் நம்ம சீட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. அந்த நடு பகுதியில இருக்கிற அந்த ஜூசி பார்ட் ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா? ஏன்னா அந்த இது முஷியா ஆயிடும் உங்களுக்கு. சரி, அதை கட் பண்ணிடலாம் இல்லையா? ஆமா. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே பண்ணி வச்சிட்டோம்னா ரெஸ்ட் ட்ரெஸ்ஸிங் மாத்திரம் ஆட் பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ சாலட்ல எப்பவுமே வந்து லைக் என்ன மாதிரி எதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும்? அந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வே யூ கட். ஆமா. ஏன்னா அந்த கோட் ஆகணும் ட்ரெஸ்ஸிங். ரொம்ப ஸ்மாலா கட் பண்ணாலும் அந்த ஃபோர்க்ல எடுத்து சாப்பிட வராது. இந்த கிரன்ச்சினஸ் இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பெப்பர்ஸ். ஸோ குடமிளகாவை எப்படி கட் பண்ண போறோம்? ஜஸ்ட் லாங் ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணிக்கலாம். அது ஃபோர்க்ல எடுத்து சாப்பிடுற மாதிரி. ஓகே. சோ இந்த குடமிளகாவை வந்து எல்லாராலையும் பச்சையா சாப்பிட முடியுமா? இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கோட டெஃபினட்டா சாப்பிடலாம் ஆக்சுவலி. ஓகே. சோ இது ஓவர். ஆனியனும் நம்ம தின்னா ஸ்லைஸ் பண்ணுவோம். சோ மற்றபடி நமக்கு வந்து வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், இந்த லெட்யூஸ் எல்லாமே பச்சையா சாப்பிட முடியும். சோ அதனால தான் கேட்டேன் லைக் குடமிளகாவை சாப்பிட முடியுமா? யூ மைட் திங்க் பட் நல்லா சூட் ஆகும் இந்த ரெசிபிக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ண அப்புறம். ஆமா. சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும்னா half ஆனியன் போறோம். சோ இப்போ நான் half ஆனியன் ஆட் பண்றேன். ஓகே. தென் இது வந்து ஸ்மால் பிக் ஆரஞ்சஸும் யூஸ் பண்ணலாம். பட் இது I found it in the market, so I thought it will be interesting ஆ இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாம சோ எல்லாமே நம்ம கட் பண்ணி ஒரு சைஸ்ல ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதே மாதிரியே அதோட சைஸும் அது மாதிரி இருக்கு இல்லையா? ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்குது ஆக்சுவலி. சோ உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும் டேங்கினஸ், ஸ்வீட்னஸ். ஓகே ஓகே. சம்டைம் சின்ன சின்ன விஷயம் it makes a big difference இல்லையா? It looks so pretty சின்னதா. பெருசா இருந்ததுன்னா நீங்க ஹாஃபா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இத நம்ம ஸ்லைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதனால வந்து அந்த லைக் அதுக்குள்ள இருக்க ஜூசினஸ் அதுக்குள்ளேயே இருக்கும். ஆமா இல்லையா? and you won't believe இல்ல சீட்ஸ் இல்ல. எனக்கே தெரியல. once I saw it அப்பதான் I found out. ஏன்னா once நம்ம ஆரஞ்சஸ் ரெண்டா கட் பண்ணோம்னா இந்த சாலட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொதசொதன் சாகி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. and அந்த ஃபர்ம்னஸ் இருக்கு. அதெல்லாம் பிரிஞ்சு போயிடும். அந்த லுக்கும் போயிடும் உங்களுக்கு ஆக்சுவலி. பட் இதுல பாத்தீங்கன்னா அவ்ளோ சீக்கிரம் ரொம்ப சாகி ஆகாது சாலட். ஆமா. சோ இல்ல 2 ஸ்மால் ஆரஞ்சஸ். ஒன்னு பெருசா எடுத்தனா ஒன்னு எடுத்தா போதும். ஓகே. சோ நம்ம வந்து ஒரு பாதி வெள்ளரிக்காய், ஒரு பாதி வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கோம். and 2 குட்டி குட்டி ஆரஞ்சு ஆட் பண்ணிருக்கோம். and lettuce நல்லா ஷ்ரெட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. இல்லாட்டி பெருசா இருந்தாலும் ஓகே. பட் இது எல்லாம் மேட்ச் ஆகும். ஓகே. So I would say half cup add. Okay, half cup lettuce. So finally now we'll add the salad dressing add பண்ணிட்டு. Okay, அப்படியே mix பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த நேரத்திலே நமக்கு வந்து அந்த ஆலிவ் ஆயில், அந்த பார்ஸ்லே, ஆரிகானோ, அதுல இருக்கிற நம்ம ஆட் பண்ணியிருக்கிற லெமன் ஜூஸ், சால்ட், ஆமா, எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும் இல்லையா?